அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வாசுகி, எனக்கு ஒண்ணு இல்ல. ஏமா ஏன் இப்படி கவலைப்பட்டு இருக்க? என்னங்க பார்த்து போயிருக்கலாம்ல, என்னங்க ஆச்சு? பார்த்து போய்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு கார் வேணுங்கனே ராங் ரூட்ல வந்து டக்குன்னு இடிச்சுட்டு போயிட்டான். நல்ல வேலை பேலன்ஸ் பண்ணி நின்ன. இல்லனா என்னங்க என்னதான் இருந்தாலும் நீங்க கவனமா போயிருக்கலாம். இப்படி அடிபட்டு வந்திருக்கீங்க. அண்ணி ஒண்ணு இல்ல அண்ணி. அண்ணனுக்கு தலையில லேசான அடி, அவ்வளவுதான். பக்கத்துல இருந்த யாரோ தான் அண்ணன் போன் எடுத்து உங்க நம்பர் முன்ன இருந்தனால உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிருக்காங்க. நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னதும் உடனே போய் நான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இது ஒரு சின்ன காயம் தான் சொன்னாங்க. தலையில அடிபட்டு இருக்கறனால தலைவலி ஏதாவது இருந்தா அப்புறம் வந்து ஸ்கேன் பாத்துக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. மிச்சப்படி நோ ப்ராப்ளம். என்னது ஸ்கேனா? பதறாதமா. தலைவலி இருந்தா எனக்கு பட்டது லேசான காயம். நான் இந்த பேண்டேஜே வேண்டான்னு சொன்னேன். இதோ இந்த காட்டெருமை கேக்குறானா, தலையில ஒட்டுங்க கையில ஒட்டுங்கன்னு ஒட்டி விட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். யோ திருமச்சான், பிளட் வருது, லேசான காயம்னு சொல்ற? ஆமா, வந்த பிளட்டே அவ்வளவுதான். அதையும் துடைக்காம பேண்டேஜ் ஒட்டி விட்டா. என்னதான் இருந்தாலும் மீட்டிங்னு நீ அவசர அவசரமா போயிருப்ப. ஏன் திருமச்சான் இப்படி பண்ற? கொஞ்சம் ஸ்லோவா போனா என்ன குறைஞ்சா போயிடுவ? ஸ்லோவா போயிருந்தா நேரம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்கலாம். தேவையே இல்லாம வீட்ல எல்லாரையும் பதறடிச்சு இப்பதான் வீரா மச்சான் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணி கம்முன்னு இருக்காரு. அடுத்து என்ன நீயா? சுபா, இல்ல கார்ல கொஞ்சம் ஸ்லோவா போக என்னதான் செய்து? ஐய ஏன் அந்த கண்ணி, நான் ஸ்லோவா தாமா போனேன். எனக்கு என்னமோ எவனோ வேணுங்கனே வந்து இடிச்ச மாதிரி இருந்தது. வேணுங்கனே வா, அப்பனா நமக்கு கால் பண்ணவன் அவன் பார்த்த வேலையா இது? திரு, சரி போ, நீ ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்கவா? உன்னை கொல்ல போறேன். மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். நான் நேரா ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னவன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இன்னும் ½ அன் அவர்ல மீட்டிங் ஆரம்பிச்சிடுவாங்க. வசுகி, நான் போயிட்டு வரேமா. என்னங்க என்ன உடனேவா? டே, உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா? அதெல்லாம் ஜீவாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். இன்னைக்கு ஓ மீட்டிங்க ஜீவா அட்டென்ட் பண்ணிக்கிடுவான். டேய், ஜீவாவுக்கு இப்படி ஃபைல் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து விட்டேன்டா. அவன் பார்த்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கிடுவான். நீ வீட்ல இரு. நான் வீட்ல இருந்து அப்பாவுக்கு சொல்லியாச்சு. திரு ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, நாளைக்கு ஆபீஸ்க்கு வா. சொன்னா கேட்கவா போறீங்க? சரி, நீயாவது ஆபீஸ்க்கு போ. ஜீவா மீட்டிங் அட்டென்ட் பண்ணா நீ கொஞ்சம் ஒர்க்க பாரு. ஓகேடா. சுபா, போயிட்டு வா சக்தி. அனி பயப்படாதீங்க, ஒண்ணு இல்ல. விழுந்த அதிர்ச்சியில கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டான். அனி ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுங்க. டேய், குடிச்சிட்டு போய் தூங்குடா. சுபாமா, போயிட்டு வரேன். சக்தி, பைக்ல ஸ்பீடா போய் விழுந்துட்டு வந்தவனா கண்டிருக்கு. கார்ல இப்படி ஸ்பீடா போய் விழுந்தவன பாத்திருக்கா? யாத்த? என்னடா நீ? ஏற்கனவே நம்ம குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை கஷ்டம் இதெல்லாம் தாண்டி இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதியா வந்தோம். அதுங்குள்ள நீ ஆரம்பிச்சிட்டியா? போறவன் கொஞ்சம் ஸ்லோவா போனாதான் என்ன? இல்லாட்டி ஒரு ½ அன் அவருக்கு முன்ன கிளம்பணும். அதெல்லாம் விட்டுட்டு கரெக்ட் டயத்துக்கு ஸ்பீடா போகணும்னு என்ன இருக்குன்னு கேக்குறேன். ஐயோ அத்தை, நான் ஸ்பீடெல்லாம் போல அத்தை, ஸ்லோவா தான் போனேன். மீட்டிங்க்கு இன்னும் ½ அன் அவர் இருக்கு. நான் அவசரமான எங்கேயும் போல. லாங் ரூட்ல ஒருத்தன் வேணுங்கனே வந்து இடிச்சிட்டான் அத்தை. எந்த எடுவட்ட பயலோ, அவங்களால மத்தவங்களுக்கு ஆபத்துங்கிறது புரியவே மாட்டேங்குது. ஆமா, அவனுக்கு எதுவும் பிரச்சனை? அவனுக்குலாம் ஒண்ணும் இல்ல. காரை எனக்கு தான் தட்டி விட்டுட்டு அவன் நாட்டுக்கு போய்கிட்டான். திமிர பத்தியா? இருக்கட்டும், ஏதாவது ஒரு போலீஸ் கிட்ட மாட்டி அவனை முட்டைக்கு முட்டி தட்டுவாங்க. பெரியமா, தட்டி என்ன ஆக போகுது? கஷ்டப்பட்டது தானே. தப்பு செய்யறவன் கண்டிப்பா கஷ்டப்படதாண்டி செய்வான். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், பாப்போம். சரிங்க பெரியமா. சரி, ஆதவனை தொட்டில்ல போட்டுட்டு வந்த. போடி, முழிச்சுக்கிட்டானா அழுவான். கொஞ்ச நேரம் ஆட்டி விடு. நான் பாத்துக்கிறேன் பெரியமா. டேய் திரு, போ ரூம்ல போய் உட்காரு. அத்தை ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாம். திடீர்னு எதிர்பார்க்காம இப்படின்னதும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. மிச்சப்படி ஒண்ணும் இல்ல. ஜூஸ் எல்லாம் வேண்டாம். ஆபீஸ்க்கு போக சொன்னா கூட நான் சந்தோஷமா போவேன். என்ன போய் இப்படி உட்கார வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அடிச்சேனா? இப்பதானே சொன்னேன் ஒரு மாதிரி பதட்டம் ஆச்சுன்னு. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, ஒன்னும் தப்பில்ல. சரிங்க அத்தை. வசுகி, ரூம்க்கு கூட்டிட்டு போமா, நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். சரிங்கம்மா. என்னம்மா இன்னும் அழுதுகிட்டு இருக்க? எவனே தெரியல, போன் எடுத்து அவனா கால் பண்ணிட்டான். அப்ப கூட குர்ரா நான் பேசிக்கிறேன்னு சொன்னதுக்கு, உங்களுக்கு அடிபட்டு இருக்கு பாஸ், பொறுங்க நான் பேசிக்கிறேன்னு என் பேரை கேட்டு உன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டான். நான் சக்திக்கு கால் பண்ணி சரத்துக்கு கால் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒய்ஃப்னு உன்னோட நம்பர் சேவ் பண்ணியிருந்தேனா, அதுவும் கால் லிஸ்ட்ல முன்ன இருந்தனால உனக்கு கால் பண்ணி சொல்லிட்டான். சொன்னதுல இருந்து ரொம்ப பயந்துட்டியோ? ரொம்ப பயந்துட்டேங்க. வாசுகி, ஏற்கனவே ரொம்ப அழுதுதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு பார்க்க தெரியலையா? எனக்கு ஒண்ணு இல்ல. தலையில பட்டது கூட லேசான அடிதான். அந்த கார்ல இரும்பு லாடு ஒண்ணு இருக்கும் பாத்தியா, அதுல போய் முட்டிக்கிட்டேன். லேசான சிராய்ப்பு தான். இப்ப கூட பேண்டேஜ் தூக்கி எரிஞ்சிடலாம். பிச்சு காமிக்கவா? இல்ல வேண்டாங்க. சரி வாங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. வாசுகி, சரி இரு, உன்னை நான் அப்படியே தூக்கிட்டு போறேன். எதுக்கு?
நான் நார்மலா இருக்கேன் நம்பவே இல்ல. நான் நம்பதான் செய்யறேன். ஓகேவா? ஆனா இன்னைக்கு ஃபுல்லா எங்கேயும் போகாதீங்க, வீட்லயே இருங்க. ஆனா நீ இப்படியே இருந்தா நான் வீட்ல இருக்க மாட்டேன், ஆபீஸ் போயிடுவேன். இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன். சரி ஓகேமா. நீ ஏதாவது ஒர்க் இருந்தா பாரு. அத்தை ஜூஸ் கொண்டு வரேன்னு இருக்காங்களே, குடிச்சிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க. என்னால உங்களுக்கு இந்த கஷ்டம் தீரு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுண்டா. இப்படி உங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான் யாரோவே. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா தீரு? எனக்கு ஒண்ணும் புரியல. போன் திரும்ப போன் வருது. போன் எங்க? அங்க இருக்கு. அவனாதான் இருக்குமா? அம்மா இப்போ ஓகே தானே? எல்லாம் ஓகேடி. இப்பதாண்டி வீட்லயே நிம்மதி வந்திருக்கு. எந்த அளவுக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எல்லாத்தையும் மாத்தினது வேணியோட அப்பா. எதிர்பார்க்கலடி, நம்ம குடும்பத்தையே காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டாரு. ஆமா வைஷாமா, அதுவும் கடைசி நிமிஷத்துல கடவுள் மாதிரி வந்து. சிவானி உண்மைதாமா. இப்பதான் வீட்ல எல்லாரும் சந்தோஷமா நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சாப்பிட கூட செய்யறாங்க. இவ்வளவு நாள் நம்ம வீடு மாதிரியா இருந்தது. அதானேமா. சாலாமா, கால் பண்ணப்போ நீங்க வீட்ல இருக்கிறதா சொன்னாங்க. ஆமா சிவானி, வீட்ல போய் சமைச்சு அங்க பிள்ளைகளுக்கும் எடுத்து வச்சுட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு வந்துட்டேன். உங்க வீரானனுக்கு இங்க ஹாஸ்பிட்டல்லே சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனா நமக்குங்கும் போது வேணும்ல. சரி சரிமா. சிவானி வீட்டுக்கு போனியாடி? இல்லம்மா, நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன். ராமு சக்கரவர்த்தி அப்பாவும் பில்டிங்ஸ் ஒர்க் நடக்குதா அத பாக்க போயிருக்காங்க. என்னால வீரானாவை பார்க்காம இருக்க முடியல. அதாமா சேஷாவை கூட்டிட்டு வந்துட்டேன். சரிடி இவ்வளவு நேரம் முடிச்சு எங்க கிட்ட பேசிட்டு தான் இருந்தான். இப்பதான் இந்த டேப்லெட் சாப்பிட்டதும் நல்லா தூங்குவானா, அதான் தூங்கிட்டு இருக்கான். இருக்கட்டுமா, அண்ணன் நல்லபடியா இருக்கான், அது போதுமா. நான் திரும்ப நாளைக்கு கூட வரேன். ஏய் சிவானி, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நீ கால் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வந்துரு. வீட்டுக்கு வந்தேன்னா கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவ. இங்க ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் வேற உனக்கு சேர மாட்டேங்குது. ஏண்டி இன்னும் வாமிட் வருதா? டெய்லிலாம் இல்லம்மா, அப்பப்போ. புடிச்ச சாப்பாடா நல்லா ஹெல்த்தியா சாப்பிடு. வைஷவமா நீங்க வேற இதெல்லாம் சொல்லணுமா? ராமும் சரி சக்கரவர்த்தி அப்பாவும் சரி, நான் சாப்பிடுறது ஜூஸ் குடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்து தான் பாத்துக்கறாங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. சிவானி நாளை பிறந்துருச்சுல? ஆமாமா. சிவானி இப்பதாண்டி வயிறு தெரியுது. இன்னும் 5 மாசம் ஆயிடுச்சுன்னா நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமாமா, குழந்தை வளர மா எப்ப நம்ம கையில தூக்குவோங்கிற ஆசை வருது. ஹே, இப்பவே ஆசைப்பட்டா எப்படி? இன்னும் 6 மாசம் இருக்கு. ஆமாமா. சிவானி நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்துல எவ்வளவு செலவு பண்ணி ஹோம் கட்டிக்கிட்டு இருக்க. உன் புள்ள வந்து அதை திறந்து வைக்கட்டும், அது ஒரு சந்தோஷம்டி. சாலாமா சரியா சொன்னீங்க. எங்களோட ஆசையும் அதான். அதுவும் பிறக்கிறது பொண்ணா பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாமா. என் அத்தைய நான் பார்க்க முடியல, ஆனா அதை என் பொண்ணு ரூபத்துல பாத்துக்குவேன். அதெல்லாம் வருவாங்கடி சீக்கிரம். சரிங்கம்மா. ஏ சேஷா. வைஷாமா என்னடி ரொம்ப தொந்தரவு பண்றாளா? ஐயோ பாடா படுத்துறாமா. இவ புருஷனை கூட தொந்தரவு பண்ண மாட்டேங்கிறா. அவளுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பருத்து எடுக்கறாமா. என்னடி சொல்ற? ஆமாமா, அது செய்து இது செய்தேன்னு. அதுவும் வாமிட் வந்துட்டா போதும் கால் பண்ணி ஐயோ வாந்தி எடுத்துட்டேன்டி, அது செய்துடி இது செய்துடி, பச்சை தண்ணி கூட குடிக்க முடியலடின்னு என்ன சாப்பிட விடாம ஆக்கிறாமா. என்னடி இதெல்லாம்? மா எனி டைம் ராம் கிட்டே புலம்புனா பொடிச்சு திடீர்னு திட்டி விட்டுறான். அதுக்காக தான் நமக்காகவே இருக்கா நம்ம ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருக்கிறதே புலம்பு இருக்குதானமா. அது சரி. ஏய் சிவானி உட்காரு, ஜூஸ் ஏதாவது 2 பேத்துக்கும் வாங்கிட்டு வரேன். சாலமா எனக்கு வேண்டாம், இந்த புள்ளத்தாச்சிக்கு வேணா கொடுங்க. அடியே எங்க போனாலும் பசிக்குதுன்றவா. ஏய் இங்கே வந்து சாப்பிட்டு கொடி, அப்பதான் வீட்டுக்கு போற வரைக்கும் பேசாம வருவ. அடடடடடா சேஷா, நீ சொல்றதெல்லாம் கேட்டா ராம் தம்பி ரொம்ப பாவம் போலயே. நானே எப்படினா அந்த ராம் தம்பி ரொம்ப பாவமான தம்பிதான். அடியே சிவானி, நீ பேசுன பேச்சுல ராம் எந்த அளவுக்கு மோசங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க பாரு. ஏய் பேசாம இருடி. சரி சிவானி உட்காரு, வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து அதை எடுத்து கொடுக்கறேன். மாமா இல்லம்மா, அண்ணே வந்தது சொல்லிடுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். ஏண்டி பேசிட்டு போ. அதானே தூங்கி எழுந்ததும் சிவானி வந்துட்டு போனான்னு சொன்னா என்னை எழுப்பி விட்டுருக்க வேண்டியதானு சண்டை பிடிப்பான். இல்லம்மா நான் தான் எழுப்ப வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குமா, வாமிட் ஏதாவது வந்துருச்சு அப்புறம். அம்மா கண்டிப்பா முடியாது என்னால. ஆத்தாடி எனக்கு அதுக்கு மேல முடியாதுடி. வாடி முத வீட்டுக்கு வாடி, கிளம்பலாம். சரிடி பாத்து போங்க. நாளைக்கு வீட்டுக்கு வா, காலையிலே வந்தேன்னா ஈவினிங் போற மாதிரி கிளம்பு, புரிஞ்சதா? சரிங்கம்மா. 2 பேரும் வந்துடுறோம். 2 பேரும் ஈவினிங்கோ இல்ல நைட்டோ அவரார ஆளை கூப்பிட வர சொல்றோம். சரிதாண்டி. ஆளு
சரி சரி அதே மாதிரி பண்ணுங்க. சரி வைஷாமா, அப்பனா நாங்க கிளம்புறோம். சலாமா, போயிட்டு வரோம். சரிடி. ஏய் பார்த்து கூட்டிட்டு போடி. வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் நீ கிளம்பு. சரிங்கம்மா. சிவானி, போலாமா? ஹலோ. என்னடி வாசுகி, ரொம்ப பயந்துட்டியோ? டேய், செருப்பால அடிப்பேன். யாரா நீ? எதுக்குடா, எதுக்கு இப்படி பண்ண? பரவாயில்லையே, நான் தான் பண்ணேன்னு புரிஞ்சது போல. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் கேப்பேன், நான் பயப்படுவேன் மட்டும் நினைக்காத. இப்பவே உன்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண. அடியே, என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் புருஷன் கைய கால உடைக்காம லேசான அடியோட வீட்டுக்கு உயிரோட வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் ஆட்டம் ஓவர் ஆறியோ? இப்ப வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல ஜூஸ் தானே குடிக்கிறான். அந்த ஜூஸ்ல இப்பயே விஷத்தை கலக்கட்டா? இங்க பாரு, என்னால முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. இப்ப கூட லேசான அடியோட விட்டேனா அது உன்னை பயமுறுத்தணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல. உன் புருஷனை வச்சுதான் உன்கிட்ட நிறைய காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு. ஏண்டா இப்படி பண்ற? என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாகர நிலைமைக்கு போய் இப்பதான் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றேன். அதுங்களை ஏன்டா அப்படி பண்றீங்க? என்னடா வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இப்ப இப்படி கேட்டியே, இது வாஸ்தவம். நான் உன்னை டார்ச்சர் பண்ண கூடாதுனா வாசுகி, நல்லா கேட்டுக்கோ. ஏற்கனவே பிறந்த குழந்தை தீர்வுக்கு கிடையாது. அது எனக்கும் நல்லா தெரியும், உனக்கும் தெரியும், உன் புருஷனுக்கும் தெரியும். நம்ம 3 பேரை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. ஏன் உன் அப்பா அம்மாக்கு கூட. கரெக்டா? என்னடி பேச்சு மூச்சு இல்லாம இருக்க? செத்துகித்து தொலைஞ்சிடாதடி. உன்னை வச்சுதான் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. போடி போடின்னு சொன்னா பொல்ல உடைச்சிருவேன். ஓ, ரொம்ப அழகான பொண்ணுங்க, எனக்கு பிடிச்ச பொண்ணுங்கன்னா ரொம்ப உரிமை எடுத்து இந்த மாதிரிதான் வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சிடுவேன். சரி அதெல்லாம் கண்டுக்காத. நான் சொன்னது சரிதானே? நம்ம 3 பேரை தவிர இந்த விஷயம் ஓ வீட்லயும் சரி உன் புருஷன் வீட்லயும் சரி யாருக்குமே தெரியாது. சரியா சொன்னேனா? இல்லடா, தப்பா சொல்லிட்ட. என் குழந்தை சரத்துக்கு தெரியும்டா, அது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் வாசுகி, என்னடி ஏதாவது பேசு. ஆமா, சரியா சொன்ன. எனக்கும் என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இப்ப உனக்கும் தெரிஞ்சிருச்சு. எப்படா, எப்படி தெரியும்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. இங்க பாரு, இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். என்ன செய்யணும்? புருஷனுக்கு ஒரு அடி கொடுத்ததும் பொண்டாட்டி நீ தீயா வேலை பாக்குற இப்படிதாண்டி. என்ன செய்யணுங்கிறத நீ கேட்கணும். நான் சொல்ல அந்த வீட்டுல நீ ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உன் புருஷனேவும் ஏண்டி இப்படி செய்யறோம், நம்ம வீட்டை ஏன் இப்படி பாடா படுத்துற அப்படி இப்படின்னு உன் மேல கோபப்பட்டாலும் சரி, உன்னை திட்டினாலும் சரி, ஏன் உன்னை வீட்டை விட்டே வெளியே விரட்டினாலும் சரி, வீட்டை விட்டு அதுக்காக வெளியே போயிடாத. நீ போயிட்டா அப்புறம் அந்த குடும்பம். அதனால நான் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை மிரட்டுறேன்னு உன் புருஷன்கிட்ட நீ சொல்லாம நான் சொல்ற எல்லாத்தையும் செய்யணும். செய்ய மாட்டேன்னு சொன்னா உன்னோட விஷயம் எல்லாம் உன் குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் உன் புருஷனை இப்ப ராங் ரோட்ல கார்ல கொஞ்சம் ஸ்பீடா வந்து லைட்டா தட்டி விட்டுட்டு போனேன். அடுத்து பயங்கர ஸ்பீடா கார் வராது, லாரி வரும். உன் புருஷனை அடிச்சு தூக்கணும். எதிர்பார்க்காத. அவன் உடம்ப கூட நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு போயிடும். என்ன பரவாயில்லையா? வேண்டாம், இப்பெல்லாம் பேசுன. இதுதான் எனக்கு தேவை. இந்த பதிப்பத்தி தான் எனக்கு தேவை. உன் புருஷன் சாகக்கூடாதுன்னு நினைச்சேனா நான் உனக்கு போன் பண்றதோ நான் சொல்லிதான் நீ வீட்டுல எல்லா வேலையும் செய்யறதுங்கிறதையோ சொல்லாத. அப்புறம் உன் வீட்டுல இத பத்தி யார்கிட்டயாவது பேசுன, இத பத்தி சொன்ன, உன்னை பத்தின விஷயம் லீக் ஆகும். இங்க பாருடி, கல்யாணத்துக்கு முன்ன எவங்கிட்டயோ வேணுங்க நேவம் விரும்பி குழந்தை பெத்துக்கிட்டேங்கிறத சொல்லுவேன். என்ன சொல்லணுமா? விரும்பி? ஏண்டா, என்ன பத்தின விஷயம் எதுவுமே உனக்கு முழுசா தெரியாம இந்த ஒரு விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றேல? வேற வழி இல்ல, உன்கிட்ட போராடலாம். என் புருஷன் எனக்கு முக்கியம். இப்ப அவர் தலையில வந்து வர்ற ரத்தமேவும் மனச சுக்கு நொறுக்குது. என் புருஷனுக்கு ஒண்ணுனா என்னால கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி நீ யாரு என்னன்னு தெரியாம உன்கிட்ட நான் வாதாடவும் முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, சொல்றத சரின்னு கேட்டுக்கிட்டேவோ நீ யாருங்கிறத கண்டுபிடிச்சு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஹலோ வாசுகி, என்ன லைன்ல இருக்கியா இல்ல ஏதாவது பிளான் பண்றியா? நான் என்ன பிளான் பண்றது? அதான் எந்த பக்கமும் நகர விடாம லாக் பண்ணிட்டே. சொல்லு, என்ன பண்ணணும்? இப்பவே நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். இங்க பாருடி, நல்லா கேட்டுக்கோ. இவன் போன்ல தானே பேசுறான். இவங்கிட்ட ஒரு மாதிரி நல்ல விதமா பேசிட்டு அப்புறம் நாம பண்றத பண்ணுவோம். நம்ம புருஷங்கிட்ட சொல்லலாம், இல்ல இத பத்தி ஏதாவது நாமளா ஒரு ஆக்சன் எடுப்போம். அப்படி இப்படி நீயா ஏதாவது யோசிச்சு ஏதாவது ஒரு வேலை மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோ. எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இங்க பாரு, உனக்கே தெரியாம உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். உன் புருஷன்கிட்ட எப்ப நீ இத பத்தி பேசுறியோ அப்பவே அவன் செத்தான். போற பட்சம் பார்க்க மாட்டேன். ஒரு உயிர் போகுதேன்னு கூட நினைக்க மாட்டேன். போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன்.
அப்படி பேசாத. ஆ இந்த பதட்டத்திலே தெரியுது நீ அவங்கிட்ட சொல்ல மாட்டேன்னு. மிச்சப்படி அந்த குடும்பத்துல நான் சொன்னதை ஏதாவது செய்யாம இருந்த, நான் சொன்னதான் உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் வாட்ச் பண்ணுவேன். புரியுதா? புரியுது, சொல்லு, நான் என்ன செய்யணும்? இப்ப நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஓ உன் புருஷன் பக்கத்துல உட்காந்து ஆறுதலா 4 வார்த்தை பேசிக்கிட்டு போதும். நாளைக்கு உனக்கு நான் கால் பண்ணுவேன். நாளைக்கு தானே அந்த வீரா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரான். அப்ப நான் கால் பண்ணி என்ன சொல்றேனோ அதை செய். டேய் வீரா மச்சான், இப்போதான். நான் சொன்னதை மட்டும் தான் நீ செய்யணும். அவ்வளவுதான். ஓகே, காலை கட் பண்ணு. இனி நீயே எனக்கு கால் பண்ணாலும் கால் போகாது. நாளைக்கு நானே கூப்பிடுவேன். போனை உன் கையிலேயே வச்சுக்கோ. வேற யாராவது கால் அட்டென்ட் பண்ணா அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். ஹே, ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ற? இனி தினம் தினம் உனக்கு டார்ச்சர் தான். போனை வெடி. டேய், ஹலோ ஹலோ. எரும மாடு காலை கட் பண்ணிட்டான். ச்சே, யாரா இருக்கும்? ஏதோ நம்மள வச்சு இந்த குடும்பத்தையே பிரிக்க சதி பண்றான். பிரிக்கிறது கூட இல்ல, இந்த குடும்பத்தோட நிம்மதிய கெடுக்க சதி பண்றான். இந்த குடும்பத்துக்குள்ள, அழகான ஒரு குடும்பத்துக்குள்ள நாம உள்ள வந்துட்டு இந்த குடும்பத்தோட நிம்மதி நம்மளால போகவா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இது கண்டிப்பா இல்ல, திருக்கிட்ட சொல்லவே கூடாது. திருவுக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா நான் செத்துருவேன். நான் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா திரு நல்லா இருக்கணும். எனக்காக வேவும் எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காங்க. அந்த மனுஷனை கஷ்டப்படுத்த கூடாது. இத திரு கிட்ட கண்டிப்பா சொல்ல வேண்டாம். ஆனா இப்போ நம்ம அவன் சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணுமா? செஞ்சுதான் ஆகணுமா? கடவுளே, இது என்ன எனக்கு வந்த சோதனை? இனி இந்த குடும்பத்துல தினம் தினம் போராட்டம் தானா? சகிலாக்கா நல்லா இருக்கா? ஐயோ அம்மாடி, என் கண்ணே பற்றும் போல. அம்புட்டு அழகா இருக்க. ஆமா, என்னவா திடீர்னு கிளம்பி வந்து சேலையெல்லாம் கட்டி விட சொல்லிருக்க? சும்மாதான் சகிலாக்கா, நான் இங்க வர்றத சித்தார்த்த கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப என்ன வந்து பார்த்ததும் எப்படி ஷாக் ஆகுறான்னு பாக்கலாம் தான். உன்னோட ஷாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷகிலாக்கா. அம்மாடி, ரொம்ப அழகா இருக்க. ஷகிலாக்கா, சித்து எப்போ வரேன்னு சொன்னா? எங்க நீ வந்திருக்கேன்னு சொன்னா உடனே வருவான். நீ வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டியே. மதியம் லஞ்ச் ரெடிப்பா, சாப்பிடவான்னு போன் பண்ண. 1/2 hour ஷகிலா வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். 1/2 hour ஆகுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப கால் பண்ணி உன் பொண்டாட்டி வந்திருக்கா வான்னு மட்டும் சொல்றேன். அடுத்த செகண்ட் இங்க இருப்பான் பாரு. ஷகிலாக்கா, வேண்டாம், சஸ்பென்ஸாவே வரட்டும். ஓகே ஓகே. ஆமா, என்னவா மதிய டைம்ல இந்த அலங்காரம்? மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். என்ன, இந்த அக்காட்ட சொல்லாம நீ ஏன் உன் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்ட? ஐயோ சகிலாக்கா, சும்மா நான் வந்ததும் அவன் எவ்வளவு ஷாக் ஆகுறான்னு பாக்குறதுக்காக. மிச்சப்படி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணே இல்ல. நம்ப முடியாதுமா. சரி, மதிய சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சித்து வந்ததும் நீ சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறியா? சரிக்கா. நான் கிளம்புறேமா. ஏன்க்கா இப்பவே கிளம்புறீங்க? இப்பவே கிளம்புறது எனக்கு கொஞ்சம் நல்லது நினைக்கிறேன். இனி நீ உன் புருஷனா பாத்துக்கோ. நான் நாளைக்கு காலையில கூட ஒரு 10 மணிக்கு மேல வாரேன். ஏன்க்கா? 10 மணிக்கு மேல வாரேமா. அதுவும் கால் பண்ணிட்டு வாரேமா. ஷகிலாக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ஷகிலாக்கா, என் அண்ணனுக்காக சித்து என்ன பண்ணான்னு தெரியுமா? வந்ததுமே சொல்லிட்ட. திரும்ப ஒருக்க நான் கேட்கணுமா? அது ஒரு சந்தோஷம் சகிலாக்கா. ஏன்னா என் குடும்பத்தையே பிடிக்காதுன்னு சொல்லுவான். இப்ப கூட ரத்னாப்பா நான் சொல்லிட்டா திட்டதான் செய்வான் சகிலாக்கா. ஆனா அப்படிப்பட்டவன் என் அண்ணனுக்கு ஒண்ணுனதும் அவங்க அப்பான்னு கூட பாக்காம, சகிலாக்கா இத நினைக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சித்துக்கு என் மேல மட்டும் இல்ல, என் குடும்பத்து மேலயும் பாசம் இருக்கு. உண்மைதானே சகிலாக்கா? அது எப்படிமா பாசம் இல்லாம போகும்? சித்துவுக்கு நீ தான் உயிர். நீ உயிரா நினைக்கிறவங்க கஷ்டப்பட்டா பாத்துட்டு இருப்பானா? இங்க பாருமா சிந்து, இதே இது உன் வீரானாக்குல உன் ரத்னபாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா சித்து முன்ன வந்து நிப்பான். யாருக்காகவும் இல்ல, உனக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அது உண்மைதான் சகிலாக்கா. சரி, திடீர்னு வந்துட்டா என்ன பாத்துட்டு நின்னா நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன். டோரை ஓபன்ல வச்சிருக்கேன். நீ பாத்துக்குவே இல்ல? நான் பாத்துக்கிறேன்க்கா. சரிம்மா, போயிட்டு வரேன். நாளைக்கு காலையில வரேன். பிள்ளைங்க ரெண்டும் அப்படியே வாழ்க்கைய ஆரம்பிச்சு சீக்கிரம் குழந்தை குட்டின்னு உண்டாகனா அதை விட என்ன சந்தோஷம் இருக்கு பெத்தவங்களுக்கு. நடக்கும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாம நாளைக்கு காலையிலே வரலாம். சித்து, உன்கிட்ட சொல்லாம உனக்காக உன் வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படா வருவ? சீக்கிரம் வா.
ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட நான் மனசை விட்டு பேச கூட முடியல. இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நான் பேசதான் செய்வேன், ஆனா நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன். டேய் சித்தார்த் அபிமன்யு, இன்னைக்கு தெரியும்டா நீ நல்லவனா இல்ல பேட் பாயானு. அது அங்க இருக்கு. இங்கே வைக்கலாம். எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. சுப்பிரமணி, சார் இதோ வந்துட்டேன் சார். ஓகே ஓகே கோய் சார். சுப்பிரமணி செக் பண்ணீங்களா? ஆமா சார், ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். இந்த சுயம்புவோட ஃபேமிலி டீடைல்ஸ் எதுவுமே இல்ல சார். அவனை பத்தி மட்டும்தான் இருக்கு சார். அவனுக்கு கல்யாணம் முடியாமலாம் இல்ல சுப்பிரமணி. அவன் கல்யாணம் ஆகி ஆமா சார் 3 தடவை கல்யாணம் பண்ணிருக்கான். வந்த 3 பொண்ணுங்களும் உன் கூட வாழவே முடியாதுடான்னு விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா சார், விட்டுட்டு போனாங்களா இல்ல இவனா விரட்டினானா என்னன்னு தெரியல சார். ஆனா விசாரிச்சு பார்த்தல அந்த 3 பொண்ணுங்களும் உயிரோட இல்ல. எஸ் சுப்பிரமணி, இந்த டீடைல்ஸ்லாம் நான் ஏற்கனவே கலெக்ட் பண்ணிட்டேன். அவன் கிராமத்துக்கு என்னைக்கு போனமோ அன்னைக்கே எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஆனா அவன் ஃபேமிலி, அவனோட அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க சார், அந்த டீடைல்ஸ் எதுவுமே இல்ல. அவன் எந்த ஒரு இதுலயும் சொல்லவும் இல்ல. ஓகே அப்பனா அவனோட ஃபேமிலி அவன் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கணும். இல்ல அவனோட ஃபேமிலிக்கு இவன் மேல ஒரு பிடிப்புள்ளாம இருந்திருக்கணும். எஸ் சார், கரெக்ட். ஆனா இப்ப திடீர்னு தம்பின்னு அதான் சுப்பிரமணி, திடீர்னு தம்பின்னு வந்து நின்னுக்கிட்டு, அதுவும் அவனோட பேச்சு பார்வை எதுவுமே சரியில்லை. சுப்பிரமணி அண்ணனையும் மிஞ்சிருவான் போல. விடுங்க சார், சீக்கிரத்துல ஏதாவது கேஸ போட்டு உள்ள தள்ளிடலாம். போடணும் சுப்பிரமணி, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸா இருக்கணும். உள்ள போனா வெளியே வரக்கூடாது. அப்படியே அவன் அண்ணன் கூட உட்காந்துக்கணும். செஞ்சிடலாம் சார், கண்டிப்பா செஞ்சிடலாம். சுப்பிரமணி, அந்த சுயம்புவை பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், நாளைக்கே பண்ணிடுறேன். சார், அப்புறம் நீங்க அண்ணனுக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தனால உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லல சார். அந்த நாயகியோட ஆளு அதான் சார், உங்க பாப்பாவை கடத்த எல்லாம் ஹெல்ப்பா இருந்தானே. ஆமா, அந்த 2 தடிமாடுக அவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க சார். எப்போ சுப்பிரமணி? 2 டேஸ்க்கு முன்ன சார். அவங்களுக்கு கொடுத்த தண்டனை முடிஞ்சது. 2 பேருமே ரிலீஸ் ஆகி போயிட்டாங்க. ஓ சார், எதுக்கு சொல்றேன்னா அவங்க மூலமா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ வரைக்கும் நாயகி, பசுபதி, தர்மா அவங்க 3 பேர் கூட தான் ஜெயில இருந்தாங்க. அவங்க ஏதாவது திரும்ப இவங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்துடக்கூடாதுல. அதான் சார், அவங்களையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்க. சுப்பிரமணி, சூப்பர் சுப்பிரமணி, கரெக்டான நேரத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. ஏன்னா இத்தனை மாசமா உள்ள இருந்து வந்தவங்க சும்மா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க மேலயும் ஒரு கண்ணை வச்சுக்கலாம். சார், அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஒரு 1 வீக் அவங்கள தொடர்ந்து வாட்ச் பண்றேன். எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் பாத்துக்கலாம் சார். ஓகே சுப்பிரமணி. சரி, நாளைக்கு இந்த சுயம்புவை மட்டும் பார்க்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்களும் கூட வாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டேஷனுக்கு சதீஷ வர சொல்லிருங்க. ஓகே சார். சுப்பிரமணி, நான் ஒரு கேஸ் விஷயமா விசாரணைக்கு போறேன். அதனாலதான் மப்டியில போறேன். வந்துருவேன், ஒரு 1 ஹவர்க்குள்ள வந்துருவேன். நீங்க கொஞ்சம் நான் எல்லாம் பாத்துக்கிறேன் சார். ஓகே சுப்பிரமணி, ஏதாவது ஒண்ணுனா உடனே கால் பண்ணுங்க. ஓகே சார். இந்த தாசு தான் தொந்தரவுன்னு பார்த்தா இந்த 2 தடிமாடுக வேற வெளியே வந்துருச்சா? கவனிச்சுக்கலாம். டீடே, எவன் என்ன பிளான் போட்டாலும் எதுவும் நடக்காதுடா. யாரையும் எதையும் நான் செய்ய விட மாட்டேன். பாத்துக்கிறேன். ஐய, இந்த சித்து மாடுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் போல. ஆரம்பத்திலேவோ நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியே கூப்பிட்டுருக்கலாமோ. உடனே வந்திருப்பான். இப்ப பாரு எவ்வளவு லேட் பண்றானு. டேய் சித்து, உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் நான் தெரியாம வீட்டுக்கு வந்தா நீ வராம எனக்கு சர்ப்ரைஸ் பண்றியடா. சீக்கிரம் வாடா, பசிக்க வேற செய்யுது. ஷகிலாக்கா இன்னைக்கு நான்வெஜ் சமைச்சிருக்காங்க. வாசனைக்கு பயங்கரமா பசிக்குதுடா. வாடா எருமை, இன்னும் 5 நிமிஷம் பாப்பேன். வரல, வேற வழியே இல்ல. கால் பண்ணி வீட்டுலதான் இருக்கே, சீக்கிரம் வான்னு சொல்ல வேண்டியதா. அந்த நிலைமை வந்துடுமோ? இல்ல, வெயிட் பண்ணி பாப்போம். ஷகிலா, சித்து வந்தாச்சு. சித்து, ஷகிலா, கூப்பிடு. கூப்பிட்டுக்கிட்டே வீடு ஃபுல்லா தேடிட்டு வா. ஷகிலா எங்க இருக்க? சாப்பாடு எடுத்து வை. நீ கால் பண்ணேங்கிறதுக்காக தான் வந்தேன். திரும்பவும் எனக்கு ஒர்க் இருக்கு, நான் கிளம்பணும். அடப்பாவி, கிளம்புவியா? என்னடா இது அநியாயமா இருக்கு. நாம கூட இருந்தா கூடயே இருக்கான். நாம வீட்ல இல்லனா எனக்கு என்ன ஒர்க்னு ஒர்க் பார்க்கவே போயிடறான். அப்ப நான் சாப்பிட்டு கிளம்பிடுவானா? ஷகிலா எங்க இருக்க? நேரா கிச்சனுக்குள்ள போறானோ? போட்டும் போயிட்டு கடைசியா தான் இங்க வருவான். ஷகி, அடப்பாவி, ஷகியா? அவா உன்னை கொல்றேன். எங்க போனா?
கிச்சன்ல போய் எதையோ உருட்டுறான். நெக்ஸ்ட் இங்க தான் வருவான். சிந்து அப்படியே அமைதியா சில மாதிரி இருந்தா என்ன? அப்படியே பேசாம இருப்போம். வந்து பார்த்துட்டு நம்ம அவன் நினப்புல வந்திருக்கோன்னு நினைக்கட்டும். ஐயோ சிந்து அப்படியே ரெடி. ஃபர்ஸ்ட் சிரிக்காதடி. ஓகே இப்படியே இருப்போம். சித்து பார்க்காத நேரம் கண்ணிமையா அசைச்சுக்கலாம். மிச்சப்படி சிந்து சில மாதிரி அப்படியே இருக்கணும்டி. வந்துட்டான். ஷகிலா எங்க போனா? சமைச்செல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டான். ஏய் சிந்து, அது எப்போ வந்த? என்னடா இது பையன் தடுமாறான். நல்லா இருக்கே இது கூட. சிந்து வாயை திறந்து பேசிராதடி. சிந்து, ஏய் சிந்து. கூப்பிடு நீ என்ன கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்க மாட்டேன். சிந்து, என்னடி பேசாம இருக்க? எப்போ வந்த நம்ம வீட்டுக்கு? கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நீயா வந்தியா இல்ல ஜீவா சரத்து இல்ல உங்க அண்ணன் யாராவது கொண்டு வந்து விட்டாங்களா? ஏன் கிட்ட சொன்னா நான் உன்னை அழகா கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. எதுக்கடி சொல்லாம கொள்ளாம நீயா வந்திருக்க? உன்ன பாக்கதாண்டா, என் சித்துவ பாக்க. சிந்து, ஹேய், என்னடி பேச மாட்டேங்கிற? ஆள் வேற ஒரு மார்க்கமா இருக்க. சேலையெல்லாம் கட்ட மாட்டியே. என்ன சேலை கட்டி அதுவும் நெத்தியில குங்குமம் வச்சு என்னாச்சு? ஓய் சிந்தாமணி. ஐய நிஜம் நினைச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கற்பனை நினைக்கவே மாட்டானா? என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை ஏண்டி உன் நினைப்பாவே இருக்கறனால என் கண்ணுக்கு நீ தெரியறியோ? அப்பா இப்பதான்ப்பா பாயிண்ட்க்கு வந்திருக்கான். சிந்து, ஏய். ஐயோ என்ன பக்கத்துல வாரான். சிந்து ரூட் ஏதோ மாறி போயிடுமோ? ஓய் நீ நிஜமா இல்ல கற்பனையா? ஆனா சிந்து ரொம்ப அழகா இருக்கடி. அதுவும் இந்த சேலையில. அது வந்து ஐயோ என்னடா இது? பாக்குற பார்வையே சரியில்லையே. சிந்து இதெல்லாம் உனக்கு தேவையாடி? ஐயோ கை. சிந்து கண்ணி வைக்காம அப்படியே உன்னை பாத்துக்கிட்டே இருக்கலாம்டி. எவ்வளவு அழகு தெரியுமா? ஏ சிந்து. ஏ சிந்துன்னு சொல்லும் போது அவ்வளவு பெருமையா இருக்கு. டேய் ஓவரா போறடா. ஷாக் அடிக்குதுடி. இப்ப மட்டும் நீ எனக்காக நிஜத்துல வந்திருந்த சிந்து. உங்கள் முகம் பார்த்த பின்னே என்ன பண்ற? கண்ணிரண்டும் நான் இழப்பேன் இப்போதே. உங்கள் முகம் பார்க்கும் முன்னே நான் மறைந்து போவதென்றால் கண்கள் மட்டும் அப்பொழுதும் மூடாதே. சிந்து, என்னடா என்ன பண்ற? ஏய் சிந்து, சாரிடி. நீங்கிறது தெரியாம. நாங்கிறது தெரியாமனா? ஏய் இல்லடி, நீ என்கிட்ட சொல்லலையே. என் கண்ணுக்கு மட்டும்தான் நீ தெரியறேன்னு. ஓ உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சா நீ ஏன் அட்வான்டேஜ் எடுத்துக்குவியா? அது இல்லம்மா, சாரிலாம் கட்டி உனக்காகதான் சஸ்பென்ஸா வரலாமேன்னு. அதுவும் சேலை கட்டினா உனக்கு பிடிக்கும்னு எல்லாத்தையும் நான் பார்த்து செஞ்சா நீ போடா. ஏய் எனக்காக எதுக்கு இதெல்லாம் பார்த்து செஞ்ச? அது வந்து எதுக்காக? அது வந்து பலார்னு என்னமா ஒரு அடி வலிக்குதுடி. நல்லா வலிக்கட்டும். நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ண வந்தேன். ஆனா நீ அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான் நான் கொடுத்ததுன்னு வச்சுக்கோ. என்ன? இல்லம்மா ஃபர்ஸ்ட். பேசாத நீ பண்ணது தப்பு. சரி ஓகே சாரி சொன்னாலும் காணாது. சரி ஓகே அப்பனா திரும்பவும் கொன்று வேண்டாம். சரி அப்பனா இப்ப என்னதான் பண்ணலாம்? அது நீ எழுந்து போ. எங்க? சாப்பிடணும், பசிக்குது. ஓ சரி ஓகே வா சாப்பிடலாம். நான் வருவேன், நீ முத எழுந்து போ. ஏய் நீ எழுந்தாதான் நான் எழுந்திருக்க முடியும். இது எப்படி? பிச்சு போடுவேண்டி. எல்லாத்தையும் நீயா பண்ணிட்டு என் மேல பழி போடுறியா? இல்ல அது வந்து பசிக்குதுன்னு சொன்ன. வா போய் சாப்பிட்டு வரலாம். சித்து என்ன அடிச்சது வலிக்குதா? ஐயோ ரொம்ப குளுக்குளுன்னு இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப இதமாவும் இருக்கு. பொண்டாட்டியா புருஷனுக்கு ஆசையா கொடுத்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. சாரி சித்து, நீ அப்படி நடந்துகிட்டதும் என்னையும் அறியாம அடிச்சிட்டேன். ஓய் எது பேசினாலும் சத்தமா பேசு, எனக்கு கேட்கணும்ல. உனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல. நான் உன் மேல கோபமா இருக்கேன். அதுக்கு? அதுக்கா? ரொம்ப பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடு. ஊட்டி விடுடா, பசிக்குது.